ஒரு ஜோதிடம்னு வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த கட்டங்கள் எப்படி வேலை செய்யுது, நவகிரகங்கள் எப்படி வேலை செய்யுது, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஓகே, இப்ப நீங்க கேட்டது வந்து சோசியல் மீடியால ஜோசியம் மட்டும் இல்ல, டான்ஸா இருக்கும், எல்லாமே எல்லாம் செய்யறாங்க. இப்ப ஜோசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் பவர் ஆச்சுன்னா அதனுடைய உறவு ரீதியான, அப்ப யாருக்கெல்லாம் சுக்கிரன் உச்சமா இருக்கும் நீசமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் என்னுடைய விதியை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியே வந்து ஜோசியம். அப்ப ஜோசியம் என்பது கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை பத்தின அடிப்படையான புரிதல் எல்லாருக்குமே இருக்கு. காமன் மேன்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கு. ஒரு 20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல, மேகசீன்ஸ்ல வர்ற அந்த ராசி பலனை பார்த்துட்டு, புத்தாண்டு பலனை பார்த்துட்டு நம்ம ராசிக்கு நல்லா இருக்கா அப்பாடா அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது. அவங்களே வந்து செல்ஃபா ஜோதிடத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸுமே நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் மட்டும் போதுமா? ஜோதிடம் அப்படிங்கறது வந்து இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவை வச்சு மட்டுமே நம்ம வந்து கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு கடல் மாதிரி, ஆழமான கடல் மாதிரி. சோ இந்த மாதிரியான மீன்ஸ் வச்செல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் வச்செல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான். பட் அதை பத்தி முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ராஜநாடி திரு க. பார்த்திபன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஜோதிடம் பத்தி, ஜோதிடத்துல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் பத்தி எல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து ஜோதிடம் அப்படின்னு நான் சொல்லும் போதே முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பேப்பரை பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ஆனா இப்பெல்லாம் வந்து ஜோதிடத்தை பத்தின ஒரு புரிதலை தாண்டி ஒரு ஆர்வம் இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது? வெறும் 12 கட்டங்கள் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 12 கட்டங்கள்ல ஒரு கட்டத்துல இந்த கிரகம் இருந்தா இப்படி ஆகுமா அப்படி ஆகும்லாம் சொல்றாங்க. ஒரு ஜோதிடம்னு வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த கட்டங்கள் எப்படி வேலை செய்யுது, நவகிரகங்கள் எப்படி வேலை செய்யுது, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஓகே, இப்ப நீங்க கேட்டது வந்து சோசியல் மீடியால ஜோசியம் மட்டும் இல்ல, எல்லாமே வளருது. டான்ஸா இருக்கும், எல்லாமே எல்லாம் செய்யறாங்க. இப்ப ஜோசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக இது ஏதோ ஒரு அமானுஷியமான விஷயம் அல்லது ஆன்மீகமான விஷயம், இது மாதிரிலாம் நீங்க ஒன்னும் யோசிக்கவோ புரிஞ்சுக்கவோ தேவையில்லை. ஜஸ்ட் இது வந்து ஒரு கால்குலேஷன். இது வந்து ஒரு மனிதனுடைய லைஃப் ஏதோ ஒரு சொல்லி வச்ச மாதிரி நடக்குது அப்படிங்கறதா இதனுடைய கான்செப்ட். இதுக்குள்ள ஒரு சிங்க்ரோனைஸ் இருக்குது. சில நேரத்துல பிறந்தவங்க சில மாதிரி தான் வாழ்றாங்க. அப்ப இந்த காலத்துல பிறந்தவங்க எல்லாமே இது மாதிரி தான் வாழ்றாங்க. அப்படிங்கிறப்ப இதுக்குள்ள ஒரு ஒத்திசைவு இருக்கு. இது ஏதோ ஒரு சம்திங் சொல்ல வருது அப்படிங்கறதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த ஜோசியம் ஆரம்பிக்குது. இதுல வந்து நீங்க வந்து 12 ராசிகள், நட்சத்திரங்கள் இது மாதிரிலாம் போகணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. இப்ப உங்களுக்கு சாதாரணமா ஜோசியம் அப்படின்னா நீங்க என்னத்தை பாக்குறீங்க, ஜாதகம் அப்படின்னா அதுல என்ன பாக்குறீங்க அப்படின்னா 12 கட்டம் இருக்கும், அதுக்கு சில கிரகங்கள் இருக்கும். அதை தாண்டி ஒண்ணும் இல்ல ஜோசியம். அதை தாண்டி இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் அது உள்ள என்ன இருக்குன்றதை எழுதி வச்சுப்பான் ஜெயில, தவிர வேற ஒண்ணும் இல்ல. அப்ப வெறும் 12 கட்டமும் 9 கிரகங்களும் எங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள ரேஸ் வருதா, அங்க இருந்து சனி பகவான் அங்க இருந்து லைட் அடிக்கிறாரா, டார்ச் அடிக்கிறாருன்னா அதெல்லாம் பொய். அப்பெல்லாம் யாரும் அடிக்கல. அதோடைய வேலைகள் அது பாக்குது கிரகங்கள். ஓகேங்களா? அது சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இப்ப நீங்க வந்து கிராமங்கள்ல வாழ்ந்துருக்கலாம் அல்லது ஏதாச்சும் இருக்கலாம். இப்ப வந்து ஒரு காலத்துல பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, இப்ப என்ன டைம் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பஸ் வந்துச்சுன்னா 9 மணின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பஸ்ஸுக்கு வேலை என்ன, நம்மளுக்கு டைம் சொல்றதா வேலையா என்ன? நீங்க சொல்லுங்க. இப்ப கண்டிப்பா அந்த நேரத்துக்கு அது வருது. ஆனா அது நம்மளுக்கு டைம் சொல்றதுலாம் வரல, அது அந்த நேரத்துல வந்திருக்கு, நம்ம கண்டுபிடிச்சு நடக்கிற ஒரு விஷயம். ஆமா. அப்ப என்னன்னா அந்த பஸ் அதுக்கு நம்மளுக்கு டைம் சொல்றதுக்கு வரல, அது பஸ் அதோட வேலை பார்க்குது. அது மாதிரி கிரகங்கள் அதோடைய வேலை பார்க்கறத தவிர நம்மளுக்கு அது வாழ்க்கை சொல்றதுக்கோ நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கோ அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அது அதனுடைய வேல்யூ, அதனுடைய ஃபங்க்ஷன்ல இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம காலத்தை கடினம் செய்யறோம். அப்ப காலம் அப்படின்னா என்ன? காலம் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னா, காலம்னா இயக்கம்னு அர்த்தம். ஓகேங்களா? இயங்கக்கூடிய ஒரு பொருள், இல்லைன்னா இயங்கக்கூடிய ஒரு தத்துவம், இயங்கக்கூடிய ஒரு கருத்துன்னு அர்த்தம். அப்ப நம்ம நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த லெக்குக்கு தமிழ்ல எனக்கு பேரு கால். அப்ப கால்னா என்ன அர்த்தம்னா இயக்கத்துக்கு பயன்படுகிறது, இயங்குகிறதுன்னு அர்த்தம். அதையே அம்பிகுதி போட்டு முடிச்சோம்னா காலம். ஓகேங்களா? அப்ப இயங்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பேரு காலம். அப்ப இயங்கிட்டு இருக்கிறப்ப இயங்கக்கூடிய பொருளை வச்சுதான் அளக்க முடியும். பிரபஞ்சத்துல என்ன இருக்கு இயங்கக்கூடிய பொருள்னா, நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் தான் இயங்குது. அப்ப அந்த கண்களுக்கு தெரியக்கூடிய கிரகங்களை இயக்கத்தை வைத்துக் கொண்டு நம்ம காலத்தை வகைப்படுத்துகிறோம். அவ்வளவுதான், ஜஸ்ட் அவ்வளவுதான். ஓகே, காலத்தை வகைப்படுத்துறோம். அப்ப குறிப்பிட்ட கால இடைவெளியில சில விஷயங்கள் ரிப்பீட்டா நடக்குது.
அல்லது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நடக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 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 பெண்ணினுடைய மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது வந்து 28 நாள், அது 30 நாள் வச்சுக்கலாம். சந்திரனுடைய இயக்கம் அப்படிங்கிறது 30 திதி. அப்ப சந்திரனையும் கர்ப்பப்பையும் ஒன்னா புரிஞ்சுக்கிறது. அப்ப சந்திரனுடைய மாற்றங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ரெண்டுக்கும் சைக்கிள் ஒன்னா தான் இருக்குது. அப்ப எதெல்லாம் ஒத்திசைவான சைக்கிள் இருக்கோ அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்ப அங்க ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இங்கேயும் இது நடக்குது அப்படிங்கறத கான்செப்ட். அப்ப காலமா பிரிக்கும் பொழுது ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய வாட்சுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 முள்ளு சுத்துது. 3 முள்ளு எதுக்கு வச்சிருக்காங்க? ஒரு முள்ளு போதும்ல, எதுக்கு 3 முள்ளு வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரசியோ இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டீடைல் பண்றது. வெவ்வேறு யூனிட்ல கிரகங்கள் சுத்துது. அப்ப வெவ்வேறு முள்ளுகள் சுத்துற மாதிரி கணக்கு எடுத்து அப்ப ஒவ்வொரு முள்ளும் ஒவ்வொரு ஒரு சைக்கிள்குள்ள இயங்குறப்ப அந்த சைக்கிள் நம்ம லைஃபுக்குள்ள ஒரு சைக்கிளோட சிங்க் ஆகுது. அந்த லைஃபுக்குள்ள சிங்க் ஆகக்கூடிய சைக்கிளும் இதுவும் எங்க ஒன்னா இருக்கும், அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஒரு ஜாதகத்துல கூடிய கிரகங்கள் என்பது என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட சொல்லும். இந்த ஒவ்வொரு விஷயமும் எந்தெந்த கிரகத்தோட சிங்க் ஆகுதோ அந்தந்த கிரகங்கள் எனது ஜாதகத்துல எப்படி உட்கார்ந்துருக்கோ அந்த விஷயங்கள் அந்த மாதிரி தான் நடக்கும். அப்ப ஒரு ஜாதகத்துல எது இம்பார்ட்டன்டா இருக்கோ அந்த விஷயங்கள் வந்து மனிதனுடைய தொந்தரவாகவும் நிம்மதியாகவும் சிக்கலாகவும் அதே நேரத்தில் நன்மையாகவும் நடக்குது. இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா சுக்கிரன் உச்சமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அழகான மனைவி சுக்கிரன் உச்சத்துலன்னு வாங்க. அப்படிலாம் இல்ல. சுக்கிரன் உச்சமானவனுக்கு 29-30 வயசாயிரம் கல்யாணம் ஆகுது. ஏன்னா அவனுக்கு அதான் பிரச்சனை. அப்ப சூரியன் உச்சமானவங்களுக்கு எப்படி இருக்கும்? அரசு பதவி இதெல்லாம் சரி இருக்கும். அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? அப்பாவுக்கும் பையனுக்கும் நல்ல ஒரு ஆனா சித்திரை மாசம் பிறந்தவனுக்கு அப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்றாங்கல்ல, எப்படி சொல்றாங்க? உச்சமா இருக்கு சூரியன், அது உச்சம் நல்லதானே? அதீத ஒளி. அதான் இது மேல அதான் என்ன ஒரு கிரகம் பவர் ஆச்சுன்னா அதனுடைய உறவு ரீதியான நெகட்டிவ கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப யாருக்கெல்லாம் சுக்கிரன் உச்சமா இருக்கும் நீசமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் அப்பாவோட அன்புகள் இருக்காது. அப்ப எந்த கிரகம் பவர்ஃபுல் ஆகுதோ அந்த கிரகத்தினுடைய உறவு அடிச்சிடும். எந்த கிரகம் பவர் ஆகுதோ அந்த நோயை கொடுத்துரும். எந்த கிரகம் பவர் ஆகுதோ அந்த உறுப்பை காலி பண்ணிடும். எந்த கிரகம் பவர் ஆகுதோ அதனுடைய தொழிலை கொடுத்துரும். ஏன் தொழிலை கொடுக்குறோம்? உங்களுக்கு நிம்மதி இழக்க வைக்கிறது அந்த தொழில் வழியா தான். இந்த காலம் என்ன செய்யுதுன்னா உங்களை எப்படி கெடுத்து குட்டிச்சவராக்குது இல்லைன்னா வாழ்க்கை நிம்மதி இல்லாம ஆகுது, உங்களுக்கு வேலை கொடுத்தான். ஒரு மனிதன் சிக்கலை அனுபவிக்கணும்னா அவனுக்கு வேலை கிடைக்கணும். அப்ப வேலை வழியா அவன் வேலை கிடைச்சா பெருமைப்பட்டுக்கிட்டாலும் கூட அது வழியா தான் நிம்மதி இல்லை. அப்ப ஒரு மனிதனுடைய நிம்மதியை இழக்க வைக்கிறது இந்த முக்கியமான கிரகம் தான். என்ன நினைப்பாங்கன்னா சுப கிரகங்கள்லாம் நன்மை செய்ய நினைப்பாங்க. சுப கிரகங்கள் தான் பஞ்சாயத்தே கொடுக்கும். அப்ப யாருக்கெல்லாம் குரு உச்சமா இருக்கோ அவங்களுக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சம். யாருக்கெல்லாம் குரு ஆட்சி பெற்றிருக்கோ, யாருக்கெல்லாம் குரு வந்து நீசமா இருக்கோ, யாருக்கெல்லாம் குரு தனது ராசியை பார்க்குதோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவமானம் மட்டுமே மிஞ்சம். யாருக்கெல்லாம் குரு வக்கரமா இருக்கோ, யாருக்கெல்லாம் குரு பரிவர்த்தனையா இருக்கோ அவங்களுக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சம். அப்ப குரு வந்து நல்ல கிரகம் தானே, நல்லது தானே, புகழைத்தானே தரணும். ஆனா இது ஆப்போசிட்டா தான் கொடுக்கும். ஏன்னா அந்த கிரகம் உங்களை புகழுக்காக இயங்க வைக்கும். அப்ப புகழுக்காக இயங்குற ஒருத்தவங்க தான் அவமானமே வரும். இப்போ எந்த கான்ஃபியூஷன் இல்லாம எதை பத்தியும் கவலைப்படாதவனுக்கு இப்ப அசிங்கமே கிடையாது. அப்ப ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உணர்வுகளாக உறவுகளாக உடைமைகளாக எல்லாமாக இருக்கும்போது அப்ப கிரகங்கள் என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷன் லைஃப் நடக்கும். அப்ப ஒரு ஜாதகம் என்ன கொடுக்குறீங்கன்னா 12 கட்டத்திலேயே என்னென்ன கிரகங்கள் உட்கார்ந்துருக்குன்னு பாக்குறோம். இப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய கட்டத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கு வேல்யூ இருக்கு. இப்ப செவ்வாய் இந்த இடத்துல உட்கார்ந்து ஆட்சி பெற்று இருக்குது, இந்த இடத்துல உட்கார்ந்து உச்சமா இருக்கு, இந்த இடத்துல உட்கார்ந்து நீசமா இருக்கு, ஒரு கால்குலேஷன் ஜோசியத்துக்குள்ள வச்சிருக்காங்க. இது வந்து பேசிக் கால்குலேஷன். இதுக்கு மேல நீங்க போக தேவையில்லை. நான் சொல்றது சிம்பிள். ஆட்சி உச்சம் நீசம் இதை மட்டும் பார்த்தா போதும். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் பஞ்சாயத்து ஆகி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப ஒரு ஜாதகம் எடுக்கிறப்போ அவனுக்கு சுக்கிரன் வக்ரமா இருக்கு அப்படின்னா அவனுக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் வக்ரமோ செவ்வாய் பரிவர்த்தனையோ செவ்வாய் உச்சமோ நீசமோ செவ்வாய் ஆட்சியை பெற்று இருக்குது அப்படின்னா இவரோட செவ்வாய் உச்சனே ஒரு சூப்பர் வீட்டுக்காரர் வருவான்னு நீ கனவு காண தேவையில்லை. மொத்தத்துக்கு சோழி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் உச்சமானாலும் நீசமானாலும் ஆட்சி பெற்றாலும் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்காது. அப்ப ஜாதக பலன் சொல்லும் போது நாங்க எப்படி சொல்றோம்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த ஜாதகத்துல எந்த கிரகம் இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கு அதுதான் எங்களோட லீடு. அதை வச்சுட்டு உங்களோட வாழ்க்கையில இப்படித்தான் போகும்போது இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிடுவோம். அப்ப 5 கிரகம் பவரா இருக்குன்னா 5 பஞ்சாயத்தும் வரும். சரிங்களா? ஒருத்தனுக்கு 4 கிரகம் போறாங்க 4 பஞ்சாயத்தும் வரும். ஒருத்தனுக்கு ஒரு கிரகம் தான் போறாருன்னா அவனுக்கு ஒரு பஞ்சாயத்து மட்டும் மெயினா இருக்கும். இவ்வளவுதான் சப்ஜெக்டை தவிர இதுல போயிட்டு நீங்க வந்து எனக்கு மேல இருந்து ஒருத்தர் பேசுறாரு, உள்ள அசரீரி கேக்குது, நான் வந்து வசியம் பண்ணி வச்சிருக்கிறேன், டெய்லி உபாசனம் பண்றேன், எனக்கு வாக்குப்பொழிவு வந்துருச்சுன்றா அவங்க உருட்டு. ஒரு கல்யாணம் பண்ணாதவன்ட்டு போயிட்டு பொண்டாட்டியோடைய அனுபவத்தை கேட்டீங்கன்னா வந்து அழகா இருப்பாங்க நல்லா கேர் எடுப்பாங்கன்னு சொல்லுவான். கல்யாணம் பண்ணவன்ட்டு கேட்டாதான் உண்மை தெரியும். அது மாதிரி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அப்ப ஜாதகம் என்பது என்னுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சிக்கலினுடைய லீட கொடுக்கிறது. அப்ப என்ன சார் நெகட்டிவா தான் கிடைக்கும் அப்படின்னா நெகட்டிவ் தான் மனிதனுடைய வாழ்க்கை, பாசிட்டிவும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்ம ஏதோ அனுபவிச்சு கழிக்கிறதா வந்திருக்கோம். அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே துன்பமா தான் இருக்கும். துன்பத்துக்கு இடையில ஏதாச்சும் இன்பம். அந்த இன்பமும் எப்படின்னா அப்ப ஒரு கடல்ல ஒரு புழு மட்டும் தொங்கிட்டு இருக்கு, அந்த மீனுக்கு அது இன்பம் இல்லையா? அது கடிச்சுன்னா என்ன ஆகும்? மேல இருந்து ஒருத்தன் கொக்கி போட்டு இருப்பான். ஓகேங்களா? எல்லாமே அப்படிதான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து தூண்டில் புழு மாதிரி அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர நான் சொல்றப்ப வேணா ஏத்துக்கொள்ள முடியாமையோ இல்லைன்னா உங்களுக்கு என்ன நெகட்டிவா யோசிக்கலாம். வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கான தூண்டில் முள்ளா தொங்கிக்கிட்டு இருக்கு சுத்தி. நீங்க அதை ஹாப்பின்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒவ்வொன்றையும் கடிக்க மேல ஒருத்தன் இழுத்துக்கிட்டே இருப்பான்ற மாதிரி வாழ்க்கை என்பது சிக்கலானது.
என்னுடைய விதியை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியே வந்து ஜோசியம். அப்ப ஜோசியம் என்பது விதியை கண்டுபிடிச்சு உங்களுக்கு பிரசன்ட் பண்ணும். அதுக்கு மேல ஜோசியத்துக்கு வேல்யூ இல்ல. அத நீங்க வந்து நான் அப்படி சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. உங்க ஜாதகத்தை கொடுக்குறீங்க, நான் ஒரு பலன் சொல்றேன், இப்படி நடக்கும், இப்படிதான் விதின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப நீங்க என்கிட்ட திருப்பி திருப்பி டார்ச்சர் பண்றப்ப நான் என்ன சொல்றேன், ஏதாச்சும் கோயிலுக்கு போன்னு சொல்லுவேன். அவ்வளவுதானே தவிர கோயிலுக்கு போனா வாழ்க்கை எப்படி மாறும்? சின்ன வயசுல இருந்து நீங்க கோயில் போகாம இருக்கீங்க, கண்டிப்பா போயிட்டு அப்புறம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய கோயில் மட்டும் உங்களை எப்படி உருவிக்கும்? கரெக்டுங்களா? அப்ப நான் சின்ன வயசுல இருந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், எல்லா கடவுளும் ஒண்ணுதான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நான் சொல்றக்கூடிய கோயிலுக்கு மட்டும் போனா வேற கடவுள் இருக்க போறாங்க, அங்கே ஒரே கடவுளுடைய வேற வடிவம் தான் இருக்க போகுது. அப்ப என்னன்னா இதெல்லாம் ஒரு நம்பிக்கை சார்ந்த நம்மளை குழப்பறதுக்காக கண்டுபிடிச்சப்பட்ட விஷயம் தானே தவிர இந்த யாகம் ஹோமம் அதெல்லாம் வந்து அவங்களுடைய குல வழக்கங்களே தவிர அது கடவுளை வழிபடுவதற்காக, கடவுளை வசிப்படுத்துவதற்கான ஒரு கருவியே இல்லை. கடவுளை வசிப்படுத்த முடியாது. கண்டிப்பா பக்தி மட்டும், பக்தி தான் வரும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு கண்ணு இருக்குங்க, இந்த கண்ணு எவ்வளவு அழகான விஷயங்களை பாக்குது. இப்ப நான் நினைச்சா ஒரு கண்ணு செய்ய முடியுமா? இல்லன்னா கண்ணு மாதிரி இன்னொரு ஆர்கன் டிசைன் பண்ண முடியுமா? எவ்வளவு அக்யூரிசியான டிசைன் இது. ஒரு இந்த இடத்துல ஒரு திடீர்னு ஏதாச்சும் ஒரு பூ உள்ள வந்துருச்சுன்னா மூக்கு உடனே சென்ஸ் பண்ணி என்ன சொல்லிருது, இருக்குன்னு சொல்லிருது. ஏதாச்சும் ஒரு கொசு கடிச்சுன்னா எனக்கு காலில் கொசு கடிக்க தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப எல்லாத்தையுமே எவ்வளவு பக்காவா டிசைன் பண்ணிக்காரு இறைவன். ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னன்னா, ஒரு பெரிய ஒரு நந்தவனம், அந்த நந்தவனத்துல ஒரு சாமியார் இருக்காரு. அந்த சாமியார்ட்ட போய் எதை கேட்டாலும் கொடுப்பாரு. அப்போ ஒரு அம்மா வந்து கண்ணீர் மல்க நிக்குது. என்னமா கண்ணீர் மல்க நிக்கிற அப்படின்னு, எங்க ஏத்து வீட்டு பையன் வந்து பக்கத்து வீட்டு பிள்ளையை கூட்டு ஓடி போயிட்டான், அந்த பிள்ளை சரியில்லாத பிள்ளை, ஏன் பையனை அப்படி ஓடிவிட்டா என்ன பண்றதுன்னு இந்த பொம்பளைக்கு சங்கடம். உடனே வந்து அந்த ஆள்கிட்ட தேம்பி தேம்பி அழுவாத பயப்படாத, நான் பையனுக்கு நான் புத்திமதி சொல்றேன், பையனை போய் கூட்டுவான்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஓடி போய் இடுப்புல தூக்கிட்டு வருது பிள்ளைய. பையன் வந்து கீழே விளாண்டுகிட்டு இருந்திருக்கான், சின்ன பையன், பாப்பா, 1 வயசு பையன். 1 வயசு பையனுக்கு இப்பவே இப்படிதானே நம்மளும் பயப்படுறோம், எல்லாரும் அப்படித்தானே பயப்படுறோம். என் பையன் அப்படி ஆயிடுவானா, இப்படி ஆயிடுவானா, உருப்படாம போயிடுவானா. இப்போ 1 வயசு பையனுக்கு பக்கத்து பிள்ளைய கூட்டு ஓடி போயிடுவானா இப்பயே பயந்துகிட்டு இருக்கு, ஜாதகம் பாக்குறாங்க இல்லைங்களா? அப்ப அது யூஸ் இல்லை. அப்ப எப்ப எது தேவையோ அப்பதான் அதை பாக்கணும். பொதுவாக இப்ப நீங்க எந்த ஜாதகம் பார்க்க வரீங்க, இப்ப நடக்க சம்திங்ல சொல்றேன், அதுக்கப்புறம் இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு இல்லைன்னா உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான தகவலும் நான் சொல்லுவேன். இப்ப உதாரணத்துக்கு நீங்க வரீங்க, வந்தனே ஜாதகத்தை கொடுக்குறீங்க, எல்லாம் சொல்லிட்டேன், ஒரு வாணி, நீங்க ஷேர்ல மட்டும் பணம் போடாதீங்கன்னு சொல்றேன். உடனே நீங்க என்ன என்கிட்ட சொல்லுவீங்க, ஷேர் எனக்கு நல்லா தெரியும், நான் 7 வருஷம் அதுக்காக படிச்சிருக்கிறேன், எங்கெங்க பணம் போடணும், எங்கெங்க பணம் எடுக்கணும், எப்ப எடுக்கணும், எப்ப போடணும்ன்றதுக்கு நான் பெரிய கோர்ஸே பண்ணிக்கிறேன், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு சார் சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றது, வரைமுறை அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? வரைமுறை அப்படிதான் சொல்லுவான். சொல்லிட்டு உடனே ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் லாஸ் ஆகும். அப்ப சில விஷயங்கள்ல என்ன அவேர்னஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு எட்டாது. அப்ப ஜாதகத்துல இருக்கிறது நடக்கும்னு சொல்றது நாங்க பாக்குறோம். உங்க ஜாதகத்துல என்ன எழுதிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா ஜோசியம். அதை கண்டுபிடிச்சு அதை பிரசன்ட் பண்ண வேண்டியதான் ஜோசியத்தினுடைய வேலையை தவிர இதுக்கு மேல வேல்யூ கிடையாது. இது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரக நிலைகளை நம்ம வச்சு பேசலாம். இப்ப நான் சொல்றது பொதுவானது, நீங்க என்ன பிரச்சனை மாட்டிக்குவீங்கன்னு சொல்றது. இந்த பிரச்சனை எப்படி எப்படிலாம் நடக்கும்ன்றதுக்கு இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன் வச்சு நம்ம பேசலாம். அதான் யோக பலப்படலம்னு சொல்றாங்க. இது வந்து இந்த கிரகம் சேர்ந்தா யோகம்ன்றதெல்லாம் வந்து, யோகம்னா அதிர்ஷ்டம் இல்ல, யோகம்னா இணைதல் அர்த்தம், கன்ஜெக்ட்னு அர்த்தம். கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுடைய ஒரு பேசிக் லைஃப் பத்தி நமக்கு சொல்லும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாறுபாடுகள் எல்லாமே இவருடைய லைஃப் பத்தி அந்த டிசைனை சொல்லும். அதனால பிரசன்ட் பண்ணலாம் படிச்சு, ஆனா மாத்த முடியாது. அப்படி மாத்துறதா தான் நான் எதுக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நான் முதலமைச்சரா இருப்பேன்ல பரிகாரம் பண்ணி, இல்லைங்களா? சரி, இப்ப நீங்க இந்த கிரக இணைவுன்னு சொல்லும் போது நிறைய பேர் இந்த செவ்வாய் சனி இணைஞ்சா அவங்களுக்கு பிரச்சனை, சடனா ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருக்கு அப்படின்னா 2 கல்யாணம் நடக்கும், தாலி பாக்கியம் இருக்காது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி குரு சுக்கிரன் இணைவு அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி கிரகங்கள் வந்து இதெல்லாம் வந்து லாஜிக்கா புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் வந்து கிரகங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, இல்லைன்னா அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்ப செவ்வாய் அப்படிங்கிறது பெண் ஜாதகத்துல கணவன். அப்ப கணவனோட சூரியன் சேரும் பொழுது, செவ்வாயோட சூரியன் சேரும் பொழுது கணவன் ஈகோவான ஆளா இருப்பாரு. அது பிரிஞ்சு போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு பெண்ணிட்ட இருந்து ஒரு கணவன் பிரிஞ்சு போறதுக்கு இன்னும் நிறைய காம்பினேஷன் வேணும். அந்த கணவன் ஈகோவா இருப்பாரு, அப்ப கொழுப்பான ஆளா இருப்பாரு வீட்டுக்காரர், அவ்வளவுதானே தவிர இதுல வேற ஒன்னும் பிரிவுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப சனியும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா, சனிங்கிறது வந்து எலும்பு மண்டலம், செவ்வாய்ங்கிறது வந்து ஏதாச்சும் பிரேக்கப் ஏற்படுத்துறது, இல்லைன்னா நோய் ஏற்படுத்துறது. அப்ப எலும்பு சம்பந்தமான பிரேக்கப், உடைதல், இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்துறது. அது குரு சுக்கரன் அப்படிங்கிறது வந்து, குருங்கிறது ஜாதகர், சுக்கரன்றது வந்து ஆசா பாசங்கள். அப்ப ஒரு இடத்துல இவருக்கு ஆசை ஒரு பக்கம் இருக்கும், சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும், ஒரு வேலை உருப்படியா செய்ய மாட்டாருன்னு சொல்லாமே தவிர, நீங்க சொல்றது ஒரே இப்ப சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை பிரேக்கப் ஆயிரும், டிவோர்ஸ் ஆயிரும் சொல்றதுக்கு கிடையாது. அது வேற காம்பினேஷன் நம்ம எடுக்கணும். அப்ப செவ்வாயோட யார் சேர்ந்திருக்கா, அந்த சேர்ந்த கிரகத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியும். கண்டிப்பா சார். இது ரொம்ப நாளா எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. அதாவது ஒரு சில நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் பிறந்த நேரத்துல இத்தனை 1000 குழந்தைகள் எல்லாம் பிறந்திருக்காங்க, ஆனா இவர் மட்டும் வந்தாருன்னா இவரோட உழைப்பு, அதே ஜாதகம் அமைப்பு தானே எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா,
அந்த உச்ச நடிகரோட அப்பா அம்மா ஜாதகத்துல தன்னுடைய பையன் வந்து உச்சமா இருக்கணும்னு அந்த விதி அப்பா அம்மாவுக்கும் இருக்கணும். ஒருவேளை மத்த அத்தனை 1000 குழந்தைங்களுக்கும் அது இல்லாதனாலதான் அந்த காம்பினேஷன். அதான் நானும் சொல்றேன். இப்ப வந்து ஒரே டயத்திலேயே வந்து 15 விதையை முளைக்க வைக்கிறீங்கன்னா, ஒண்ணு தூங்கில் விதை, ஒன்னொன்னு கீரை விதைனா, ஒவ்வொன்னும் ஒரே நேரத்துல முளைச்சிருந்தா கூட வேற வேற விதை தான் முளைக்க போகுது. விதைகள் வேற வேற, ஜெனட்டிக் வேற வேற, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உயிரினம் மாதிரி. அப்ப இவருடைய அப்பா யாரு? இப்ப உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. அவர் பிறந்தப்ப 234 பேர் இதே சென்னையில பிறந்திருக்கான். எல்லா பேரும் துணை முதலமைச்சர் ஆக முடியாது. ஏன்னா அவங்க தாத்தா முதலமைச்சர், அவங்க அப்பா முதலமைச்சர், அவங்க மாமா துணை மந்திரி, அவங்க இது மந்திரி, அமைச்சர்னு சொல்லி அவங்க குடும்பம் மொத்தத்துக்கு இருக்காங்க. இவர் ஆட்டோ ஓட்டுறவருடைய பையன் ஒருத்தர் அதே நேரத்தில் பிறந்திருக்காருன்னா அவர் ஆட்டோ சங்க தலைவராக இருக்கலாம். அந்த கிரகத்தினுடைய ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துரும். அது எங்க இருக்காரோ அங்கதான் கொடுக்கும். அப்ப அதே நேரத்துல வேற ஊர்ல பிறந்தா அந்த ஊர்ல ஒரு தலைவராக இருந்திருக்கலாம். அவ்வளவுதானே தவிர பிறந்த காலத்தை பார்க்கணும், அவங்களுடைய தலைமுறையை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்தா முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தனுடைய தலைமுறையில பிறந்தவங்க, ஒருத்தனுடைய ஆளுக்கு வந்து ஒரு 5 குழந்தை பிறந்தா 5 பேரும் ஒரே மாதிரி வர முடியாது. 5 பேருக்கும் ஜாதகம் வேற வேறையா இருக்கும். ஒருத்தனுக்கு மட்டும் சக்சஸ் ஜாதகமா இருக்கும், அவன் மட்டும் சக்சஸா வருவான். அவன் எந்த அளவுக்கு சக்சஸா வருவான் அவன் தாத்தாவை பார்த்து நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம் எல்லாமே வந்து ஜெனட்டிக்ல இல்லாமல் வராது. அந்த பரம்பரையில யாருமே தலைவனாக இல்லாத ஒருத்தன் தலைவனா வரவே முடியாது. அப்படி ஒருத்தன் தலைவனா வரான்னா அவனுடைய ஜெனட்டிக்ல எங்கேயாச்சும் ஒருத்தன் தலைவன் ஒளிஞ்சிருப்பான், அல்லது வேற ஜெனட்டிக்னுடைய ரூட்ல இருந்து வருவான், வேற கிராஸ்ல இருந்து வருவான்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். தீர்க்கமா சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய மரபுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லும் போதே புரிஞ்சுக்குவாங்க. இப்ப ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டுற ஆள் வராரு. ஆட்டோ ஓட்டுறது நான் குறையா சொல்லல, சும்மா புரிஞ்சுக்கதான் சொல்றேன். ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் வராரு, வந்தோடனே அவர்கிட்ட நம்ம சொல்றோம், சார் ஒரு பெரிய பணம் ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய முதலீடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது வந்துடுற மாதிரி இருக்கு சார் ஜாதகத்துல. அவர் என்ன நினைப்பாரு? சந்தோஷமா சரி எப்ப வரும், எவ்வளவு வரும்னு அவர் எதிர்பார்த்துப்பாருன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். ஒரு 10 லட்சம். 10 லட்சம் ஆட்டோக்காரங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்டோவே 4 லட்சம் ரூபா தான். ஓகேங்களா? அப்ப என்னன்னா ஒரு 4 லட்சம் ஒரு 2 லட்சம் ரூபா வந்தா, 1 லட்சம் ரூபா வந்தா டிவி போட்டு ஆட்டோ வாங்கிடலாம், அந்த பழசா மாத்திடலாம் ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்ப அவருடைய ஐடியா ஒரு 1 ல இருந்து 2 லட்சம் தான். பெரிய பில்டர் வராரு, அப்ப அவர்கிட்ட சொன்னா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஐடியா பண்ணிருப்பாரு. சென்னையில ஒரு பெரிய பிரபலமானவர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க போறேன் அப்படின்னா, நான் சொல்லும் பொழுதே நான் சார் ஒரு பில்டிங்காக நீங்க வெயிட், நான் ஒருத்தட்ட பார்த்தேன், ஒரு பில்டிங்கோ இடமோ வரப்போகுது சார், அதை வாங்க போறீங்க சார். அவசரம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். 1200 கோடி ரூபாய்க்கு ஒரு பீஸ் ரெடி பண்ணிருக்கேன், இத்தனை ஏக்கர்ல 2 பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு டவர் கட்டி ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நம்ம சொல்றப்ப அவங்களுடைய வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிட்டே வருவாங்க. நம்ம சொல்றது பணம் வரும்ன்றது, இல்லைன்னா இடம் வாங்குவீங்கன்னு சொல்றது. அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்குவாங்க. அதனால அவங்களுடைய ஜீரோ ஸ்டேட்டஸ் அவங்க இருந்து பார்ப்பாங்க. சரி, இப்ப வந்து வேலை இழப்பவர்களுக்கான ஜாதகம் அப்படின்னு ஒரு காமனா இருக்குமா? அதே மாதிரி வேலை திருப்பி கிடைக்குது, நீண்ட நாட்களா வேலை இல்ல, டக்குன்னு ஒரு வேலை கிடைக்குது, அதுக்கப்புறம் அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க. சோ இந்த அமைப்புக்கெல்லாம் வந்து காமனான ட்ரெய்ட்ஸ் இருக்கு. அதாவதுங்க, வேலை இழப்புல எதுவுமே நம்மள்ட்ட இருந்து கைவிட்டு போறதுக்கு, மனிதனோட அவனோட லைஃப் ஜெனரல் லைஃப்ல திடீர்னு ஒரு பிரேக்கப் போறதுக்கு காரணம் நம்ம அது என்ன சப்ஜெக்ட். இப்ப நம்ம வேலைன்னா சனி எடுத்துக்கலாம், சனி தான் வேலையை குறிக்கக்கூடிய பிளானட். அப்படி ஒரு என்ன பிளானட் என்ன காரகத்தை குறிக்குதோ அந்த பிளானட்டோட ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்து ஒரே கட்டத்துல இருந்து வக்ரம் பரிவர்த்தனை சந்தி நிலையில இருந்தா, உதாரணத்துக்கு சனியோட புதன் சேர்ந்திருக்கு, புதன் வந்து வக்ரமா இருக்குன்னு வைங்க. அப்ப அது என்ன செய்யணும், வக்ரமான புதன் சனியை கெடுக்கும். அது டெம்பரரியா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்து கட் பண்ணிடும். ஒருவேளை இந்த இடத்துல சனியை தூக்கிடுவோம். ஒரு பெஞ்சாத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்குது, புதன் வக்ரமா இருக்கு, என்ன பலன் சொல்லலாம்? முடிஞ்சதுன்ற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, செவ்வாய்ங்கிறது கணவன். அப்ப இவனுக்கு இந்த பெண்ணுக்கு கணவன் திடீர்னு இழந்துருவாரு, இந்த பெண்ணு கணவனை விட்டு திடீர்னு பிரிஞ்சிருவாங்க. அப்ப சூரியனோட சேர்ந்த புதன் வக்ரம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பலன் சொல்லலாம்னா, இந்த பெண்ணுக்கோ அந்த ஜாதகனுக்கோ அப்பா திடீர்னு இவரை விட்டு பிரிஞ்சிருவாரு. அப்ப எந்த கிரகத்தோட வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகம் இவங்கள்ட்ட இருந்து திடீர்னு கட் ஆகும். நிறைய பேர் சூரியனோட சேர்ந்த புதன், சூரியனோட சுக்கிரன், சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரமோ பரிவர்த்தனையா இருக்கும். அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பாங்க, திடீர்னு வேலை போயிடும், ஆனா இவங்க வெளியே வந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்கலாம். அப்ப ஒரு நபருக்கு வேலை பறிபோகணும்னா அவங்களுடைய ஜாதகத்துல சனியுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்க வேண்டும் புரிஞ்சு. சார், நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் வந்து ஜோதிடத்தை பத்தியும் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் பத்தியும் வந்து ரொம்ப அழகா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சி வந்து ஜோதிட ரீதியான உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா அமைஞ்சிருக்கும் நம்புறேன். மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.